இப்போ இருக்கிற இந்த வேகமான உலகத்துல நம்ம மனசும் இதயமும் தினமும் எவ்வளவோ போராட்டங்களை சந்திக்குது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில அசைக்க முடியாத ஒரு ஆன்மீக வலிமையை நம்ம எப்படி பெறுவது, அதை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது ஏதோ ஒரு சாதாரண தத்துவம் கிடையாதுங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற சவால்களை உடைக்கிற ஒரு வலிமையான கவசம். சரி, இப்போ நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த மூல நூலோட ஆரம்பமே ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்கள் இதயம் அல்லாஹ்வின் அறிவால் நிரம்பி இருந்தா இந்த உலகில் உள்ள எதுவும் உங்களை அசைக்க முடியாது. இது எவ்வளவு பெரிய ஒரு உத்தரவாதம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம சோர்வா ஃபீல் பண்றப்போ நமக்கு தேவைப்படுறது வெளியிலிருந்து வர்ற ஏதோ ஒரு தற்காலிக ஆறுதல் கிடையாது. நமக்குள்ளிருந்து உருவாகிற நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு கவசம் தான் நமக்கு வேணும். அந்த கவசத்தை இந்த அறிவு நமக்கு தருதுங்கிறத இந்த நூல் ஆணித்தரமா சொல்லுது. அப்போ அந்த அறிவு அப்படின்னா என்ன? அது எப்படி நம்ம மனசுக்கு ஒரு நங்கூர மாதிரி செயல்படுதுன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க, அதோட அடித்தளம் என்னன்னு இப்போ பாப்போம். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த இறை அறிவுங்கிறது ஏதோ காத்துல பறக்கிற ஒரு பொதுவான விஷயம் கிடையாது. இத ரொம்ப துல்லியமா 4 தூண்களா பிரிச்சிருக்காங்க. அதாவது அவனது பெயர்கள், அவனது பண்புகள், அவனது கட்டளைகள், அப்புறம் அவனது வாக்குறுதிகள். ஒரு பெரிய கட்டடத்துக்கு எப்படி 4 தூண்கள் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி ஒரு பலமான இதயத்தை உருவாக்க இந்த 4 விஷயங்களை பத்தின ஆழமான புரிதல் நமக்கு கண்டிப்பா தேவை. இந்த 4ஐயும் நாம முழுமையா உணரும்போது நம்ம மனசோட அஸ்திவாரம் இரும்பு மாதிரி ரொம்ப உறுதியாயிடும். சரி, இந்த 4 தூண்கள்ல முதல் விஷயத்தை எடுத்துக்குவோம். உலகத்துல பிறக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் கஷ்டங்கள்ங்கிறது ஒரு பொதுவான விஷயம் தானே. அந்த கஷ்டங்களுக்கான மாற்று மருந்து என்னன்னு பாப்போம். இந்த மூல நூல்ல அர்-ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அளவற்ற அருளாளன் அல்லது மிகவும் கருணையாளன். நாம மனுஷங்களா தாங்கவே முடியாத கஷ்டங்களை சந்திக்கும்போது அந்த பெரிய சுமையை குறைக்கிற இறைவனோட ஆழமான பண்புதார் இது. அர்-ரஹ்மான் அப்படிங்கிற அந்த எல்லையற்ற கருணைய நாம நினைச்சு பார்க்கும்போது நம்ம கஷ்டங்களோட வீரியம் குறைஞ்சு மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்குதுங்க. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு கஷ்டமும் இருக்கு, இன்னொரு பக்கம் அர்-ரஹ்மானின் கருணை இருக்கு. உலகத்துல இருக்கிற எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய மழையா இருந்தாலும் சரி, அந்த எல்லையற்ற கருணைக்கு முன்னாடி அது ரொம்ப ரொம்ப சின்னதாயிடுது. அந்த அளவற்ற அருளை நாம நினைக்கும்போது நம்ம மேல இருக்கிற பாரம் இறங்குது, சுமை லேசாகுது அப்படிங்கறத இந்த நூல் ரொம்ப அழகா உணர்த்துது. அடுத்ததா, மனுஷங்களா பிறந்தா நமக்கு இயல்பா வர்ற இன்னொரு பலவீனம் என்ன? பயம். அந்த பயத்தை எப்படி மாயமாக்குறதுன்னு அடுத்த தூண்ல விளக்கியிருக்காங்க. இந்த பயத்துக்கான விடதான் அல்-கவியூ. இதுக்கு மிகவும் வலிமையானவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா கவனிங்க, இது ஏதோ சாதாரண வலிமை கிடையாது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலயும் உங்களுக்கு துணையா நிக்கக்கூடிய ஒரு இறுதி இறை வலிமை. நம்ம தனியா இல்ல, இந்த பிரபஞ்சத்தோட மிக உயர்ந்த அசைக்க முடியாத ஒரு சக்தி நமக்கு எப்பவுமே துணையா இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு பாத்தீங்களா? அந்த எண்ணமே நமக்குள்ள ஒரு மாபெரும் எனர்ஜியை கொண்டு வந்துரும். இது எதை ரொம்ப சிறப்பா விளக்குதுன்னா, ஒரு பக்கம் நாம சந்திக்கிற ஒவ்வொரு பயமும் இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த அசைக்க முடியாத அல்-கவியூவின் வலிமை இருக்கு. நம்ம பயங்கள் எல்லாமே ரொம்ப டெம்பரரி தாங்க, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இறைவனோட வலிமை எப்படிங்கிறது ரொம்ப நிரந்தரமானது. அந்த மாபெரும் வலிமை உங்க பக்கம் இருக்குன்னு நீங்க முழுசா நம்பும்போது எந்த ஒரு பயமும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. அது அப்படியே மாயமா காத்துல கரைஞ்சிரும். இப்போ நாம 3வது தூணுக்கு வருவோம். நம்ம மனசுக்குள்ள அடிக்கடி நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் இந்த சந்தேகம். இந்த நிலையற்ற தன்மைக்கான தீர்வு என்னன்னு பாப்போம். இந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா இந்த மூல நூல் முன்வைக்கிற வார்த்தைதான் அல்-ஹக், அதாவது முழுமையான உண்மை. உண்மைங்கிறது எப்பவுமே மாறாதது இல்லையா? நம்ம மனசுல வர சந்தேகங்கள் எல்லாமே நம்மள தடம்பொருளச் செய்யக்கூடியவ. ஆனா அல்-ஹக் அப்படிங்கிற அந்த அறுதியான உண்மையை நாம கெட்டியா பிடிச்சுக்கும்போது மனக்குழப்பங்கள் எல்லாம் ஓடிப்போய் ஒரு முழுமையான தெளிவு பிறக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் உங்களோட ஒவ்வொரு சந்தேகமும், மறுபக்கம் அந்த முழுமையான உண்மையான அல்-ஹக். சந்தேகங்கிறது ஒரு இருட்டு மாதிரிங்க, அது நம்மள தடுமாற வைக்கும். ஆனா அல்-ஹக் அப்படிங்கிறது ஒரு பிரகாசமான வழிகாட்டுற ஒளி. அந்த முழுமையான உண்மையை நீங்க நம்பும்போதே அந்த வெளிச்சத்துல உங்களோட சந்தேகங்கள்ங்கிற இருட்டு ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது, அது வேரோட அழிஞ்சிடும்னு இந்த நூல் ரொம்ப ஆணித்தரமா உறுதிப்படுத்துது. சரி, இப்போ இந்த 3 தூண்களையும் ஒன்னா சேர்த்தா என்ன நடக்கும்? இதனால நம்ம மனசுலயும் ஆன்மாவிலையும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கறத பாப்போம்.
இந்த இறை அறிவை முழுசா உள்வாங்கின ஒரு இதயம் எப்படி படிப்படியா மாறுதுன்னு பாருங்க. முதல்ல அது அவன் மீது முழுமையான நம்பிக்கை வைக்குது. ரெண்டாவதா அவனது தீர்ப்புகள்ல, அதாவது விதியில ஒரு பெரிய மன அமைதியை கண்டுபிடிக்குது. மூணாவதா எப்பேற்பட்ட சோதனையையும் எதிர்த்து நிக்கிற தைரியத்தை பெறுது. இந்த 3 படிகளும் ஒரு மனுஷன்கிட்ட ஏற்படுற மாபெரும் மாற்றத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. இது வெறும் உணர்ச்சிகள் கிடையாதுங்க, இது ஒரு ஆழமான பக்குவம். இதோட இறுதிச் சுருக்கம் என்னன்னா, எந்த ஒரு சோதனையாலோ இல்ல எந்த ஒரு எதிரியாலோ வெல்ல முடியாத ஒரு அபாரமான வலிமை உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நாம பார்த்த இந்த மூலநூலோட ரொம்ப முக்கியமான செய்தி. உலகத்துல வர்ற எந்த நெருக்கடியும் எந்த பெரிய சவாலும் உங்களை கீழே தள்ள முடியாத அளவுக்கு ஒரு இன்வென்சிபிளான வலிமையை இது கொடுக்குது. வெறும் அறிவை தேடுறது மூலமா இவ்ளோ பெரிய பலம் கிடைக்குங்கிறது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தானே. இப்போ இதை எல்லாம் முழுசா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் உங்ககிட்ட நேரா ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். உங்களோட இதயத்தை பலப்படுத்துறதுக்கான இந்த அறிவை நீங்க தேடுவீங்களா? கண்டிப்பா இந்த விளக்கப்பதிவு உங்களோட சொந்த ஆன்மீக பயணத்தை பத்தி ஒரு நிமிஷம் உங்களை யோசிக்க வச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த அறிவை தேடுங்க, உங்க இதயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்துங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுல்ல? சரி, இதே மாதிரி இன்னொரு அருமையான விளக்கப்பதிவுல நம்ம மீண்டும் சந்திப்போம்.